குடிபோதையில இளம் நடிகர் கூட குஷ்பு கதைய சொல்லவா? நானே நேர்ல பார்த்தேன். விளாசிற பிரபலம். தமிழ்ல 1989ல வெளியான வருஷம் 16 அப்படிங்கிற படம் மூலமா நடிகையா அறிமுகமானவங்க தான் நடிகை குஷ்பு. நடிகை குஷ்புவ பொறுத்தவரைக்கும் அவங்க சினிமாவுக்கு வந்த உடனே ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சது. அதுக்கு முக்கிய காரணம் குஷ்பு சின்ன வயசுலயே ரொம்ப அழகான ஒரு பொண்ணா இருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு தமிழ் சினிமாவுல அறிமுகமானப்போ தமிழே சுத்தமா தெரியாது. இருந்தாலும் கூட தமிழர்கள் அவங்கள ஒரு பெரும் நடிகையா ஏத்துக்கிட்டாங்க. சின்ன தம்பி படத்துக்கு பின்னாடி குஷ்புவோட மார்க்கெட் தமிழ் சினிமாவுல எக்கச்சக்கமா எகிறுச்சு. அது மட்டும் இல்லாம குஷ்பு தமிழ் சினிமாவுல எந்த ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கிறதா இருந்தாலும் அத ஒத்துக்கிட்டு நடிக்கிறவங்களா இருந்தாங்க. இளமையான நடிகை அப்படிங்கறதால அம்மா கதாபாத்திரத்துல நடிக்க முடியாது அப்படின்னு எல்லாம் சொல்லாம படத்துக்கு அந்த கதாபாத்திரம் தேவை அப்படின்னா தயங்காம நடிச்சாங்க குஷ்பு. உதாரணத்துக்கு அண்ணாமலை படத்துல முதல் பாதியில குஷ்பு மாடர்ன் லுக்ல இளம் பொண்ணா இருப்பாங்க. ஆனா 2வது பாதி தோற்றத்துல ஒரு பொண்ணுக்கு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. இப்படி எந்த ஒரு கதாபாத்திரமா இருந்தாலும் அத சிறப்பா நடிக்கக்கூடியவங்களா குஷ்பு இருந்தாங்க. இந்த நிலையில முறைமாமன் படத்துல குஷ்பு நடிக்கும்போது குஷ்புவுக்கும் இயக்குனர் சுந்தர் சிக்கும் இடையில காதல் வந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்பல்லாம் இயக்குனர கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நடிகைகளுக்கு சினிமாவுல வலம் வர்றதுக்கு பாதுகாப்பான விஷயமா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இதனாலதான் சுந்தர் சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மற்ற நடிகைகள் மாதிரி சீக்கிரம் விவாகரத்து செஞ்சுக்காம இப்ப வரைக்கும் காதல் ஜோடிகளாவே இவங்க 2 பேரும் இருந்துட்டு வராங்க. குஷ்பு பிரபலமா இருந்த காலகட்டத்துல அவங்கள பத்தி நெறைய சர்ச்சைகளும், கிசுகிசுக்களும் வந்துச்சு. இந்த நிலையில சமீபத்துல பேட்டி ஒண்ணுல பேசின பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் நடிகை குஷ்பு பத்தி அதிர்ச்சியூற்றக்கூடிய சில தகவல்களை சொல்லியிருந்தாரு. அதுல அவரு சொல்லும்போது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்காக ஒரு தங்கும் விடுதிக்கு நாங்க போயிருந்தோம். அந்த சமயத்துல குஷ்பு அதிக பிரபலமா இருந்தாங்க. நான் உட்பட 4 பத்திரிகையாளர்கள் அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அப்போ குஷ்பு அதிக அளவுல மது குடிச்சிட்டு நடக்கவே முடியாம நடந்து வந்தாங்க. அவங்கள தாங்கிக்கிட்டு பிரபல நடிகர் அப்பாஸ் அவர் கூட வந்தாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல ஏறி போனாங்க. இத என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன். ஒரு காலத்துல தென்னிந்திய சினிமாவுல நட்சத்திர நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்தவங்க தான் நடிகை ரோஜா. மாநில தோற்றத்தோட நல்ல பருமனான உடல் அமைப்போட இருந்த ரோஜாவுக்கு அப்படின்னு தனி ரசிகர் கூட்டமே இருந்துச்சு. இவங்க தமிழ், தெலுங்கு மாதிரியான மொழி படங்கள்ல பல்வேறு வெற்றி படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்தாங்க. 1991ல இருந்து 2000 காலகட்டத்தோட ஆரம்பம் வரைக்கும் பல்வேறு வெற்றி படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகையா இவங்க பார்க்கப்பட்டு வந்தாங்க. 1992வது வருஷம் வெளிவந்த செம்பருத்தி படத்துல நடிச்சு நடிகையா அறிமுகமானாங்க ரோஜா. இந்த படத்துல அவங்களுக்கு ஜோடியா நடிகர் பிரசாந்த் நடிச்சிருப்பாரு. அதைத் தொடர்ந்து சூரியன், உழைப்பாளி, வீரா, எங்கிருந்தோ வந்தாள், ராஜமுத்திரை மாதிரியான படங்கள்ல நடிச்சிருக்காங்க. உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், காதல் கவிதை, சின்ன ராசா, நெஞ்சிலே, சுயம்வரம், சொன்னால்தான் காதலா, வீட்டோட மாப்பிள்ளை, கோட்டை மாரியம்மன் மாதிரியான பல்வேறு திரைப்படங்கள்ல நடிச்சு பிரபலமான நடிகையா நட்சத்திர அந்தஸ்து பிடிச்சாங்க. நடிகை ரோஜா பிரபல இயக்குனரான ஆர்.கே. செல்வமணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள் இருக்காங்க. திரைப்படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்த அவங்க திடீர்னு மார்க்கெட் குறைஞ்சு போனதுக்கு அப்புறமா சினிமாவுல சில காலம் நடிக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறமா அரசியல்ல தலை காட்ட ஆரம்பிச்சு மும்முரமா அதுல ஈடுபட்டு வராங்க. சிறந்த நடிகைக்கான தமிழக திரைப்பட அரசு விருது, நந்தி விருது இந்த மாதிரியான பல விருதுகளை பெற்று பிரபலமான நடிகையா அறியப்பட்டாங்க. இப்போ திரைப்படங்கள்ல நடிக்காம முழு நேர அரசியல்ல ஈடுபட்டு வரக்கூடிய நடிகை ரோஜா சமூக வலைதளங்கள்ல எப்பவுமே ஆக்டிவா இருப்பாங்க. அப்பப்போ தன்னோட குடும்பம், குழந்தைங்களோட எடுத்துக்கக்கூடிய புகைப்படம் அப்புறம் வீடியோ இந்த மாதிரி விஷயங்களை இணையத்துல வெளியிடுவாங்க. இந்த நிலையில இப்போ டைட்டான பிங்க் கலர் ஃபேண்ட் போட்டுக்கிட்டு, ஷர்ட் போட்டுக்கிட்டு வீட்ல ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய வீடியோ ஒண்ண இணையத்துல வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆகி தீயா பரவிட்டு வருது. 51 வயசாகிற நடிகை ரோஜா இளம் நடிகைகளை மிஞ்சும் அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய இந்த வீடியோவை பார்த்து ரசிகர்கள் வாயடிச்சு போயிட்டாங்க.